500 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அவங்க 5 கோடி ரூபாய் கொள்ளையடிக்க போறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு 1000 ரூபாய் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அவங்க 10 கோடி ரூபாய் கொள்ளையடிக்க போறாங்கன்னு அர்த்தம். ஆனா நான் கொள்ளையடிக்க வரல, உங்களுக்கு உண்மையும் நேர்மையுமே உழைக்க வந்திருக்கேன். நான் எப்படி உங்களுக்கு 1 ரூபாய் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேனோ அதே போல நான் எம்எல்ஏ ஆனேன்னா நீங்க எந்த அரசு அலுவலகத்திலும் 1 ரூபாய் லஞ்சமா கொடுக்க தேவையில்லை. என்னுடைய தொகுதிக்குட்பட்டு ஒருவேளை லஞ்சம் வாங்குற அதிகாரிகள் இருந்தா அதிகபட்சம் 3 மாசத்துல அவங்களே வாலண்டியரா டிரான்ஸ்பர் ஆகிட்டு போயிடுவாங்க. சரி, இதெல்லாம் நான் எப்படிமா நம்புறது? நீ மட்டும் ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் செய்ய மாட்டேன் நம்புறதுன்னா இது இந்த தேர்தல் நிற்கும் போது எடுத்துக்கிட்ட சத்திய பிரமாணம். ஒவ்வொரு வேட்பாளர்களும் இது மாதிரி ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துவாங்க. இதன்படி என்னுடைய சொத்து மதிப்பு 3,61,500 ரூபாய். நிற்கக்கூடிய வேட்பாளர்களிலே 5 லட்சம் கூட கையில் இல்லாத ஒரே வேட்பாளர் நான் தான். அவர்கள் எல்லாம் கோடிகள்ல புரண்டவங்க, நான் மட்டும் தான் கோடியில இருந்து வந்த பிள்ளை. உங்களை மாதிரி ஒரு சாமானிய வீட்டுல இருந்து வந்த பிள்ளை. ஏன்னா நான் ஒரு சாதாரண வீட்டுல ஓட்டு வீட்டுல படிச்சு பிறந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சு படிக்கிறதுக்கு 2 பஸ் மாதிரி சைக்கிள் மிதிச்சு படிச்சு இன்னைக்கு ஒரு வழக்கறிஞரா மாறி இருக்கேன். என் சொத்து மதிப்பு 3,61,500 ரூபாய் தான். நான் எம்எல்ஏ ஆனா உங்க வீடுக்கு தேடி வந்து இதை கொடுக்குறேன், பத்திரமா வச்சுக்கோங்க. 5 வருஷம் கழிச்சு நான் அடுத்த தேர்தலில் நிற்கும் போது என் வருமானத்துக்கு அதிகமா நான் 1 ரூபாய் சொத்து சேர்த்திருந்தேன் அப்படின்னா இதே நடுத்தெருல விட்டு நீங்க செருப்பால் அடிக்கலாம், நாம் தமிழர் கட்சியை புறக்கணிக்கலாம். அதன் பிறகு நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஒருபோதும் வாக்கு செலுத்த வேண்டாம். ஏன்னா நான் உங்களுக்கு உண்மையும் நேர்மையுமே உழைக்க வந்திருக்கிறேன். ஒரே ஒரு முறை இந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. சரி, இந்த பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுப்போம், இவ்வளவு பேசுதுல இந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னா அது பார்ப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வர்ற தேர்தலில் ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க ஓட்டு போட போகும்போது உங்க சின்ன பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்துட்டு உங்க வீட்டு தெருவு எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பிள்ளை பேசுறது சரியாதான் இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வாக்கு பெட்டியில முதல் இடத்துல இருக்கும். முதல் இடத்துல விவசாயி சின்னம் இருக்கும். அந்த விவசாயி சின்னத்துக்கு ஒரே ஒரு ஓட்டு போடுங்க. பாபநாசம் தொகுதியை தமிழ்நாட்டின் தலைசிறந்த தொகுதியாக, முதல் தொகுதியாக, குடிசைகள் இல்லாத தொகுதியாக, போதை இல்லாத தொகுதியாக மாற்றுகிற பொறுப்பை நான் ஏற்கிறேன். 25 வயசுல சின்ன பிள்ளை என்ன தெரியும் நினைக்காதீங்க. இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களையும் விட சட்டம் நன்கு அறிந்த பிள்ளை நான் தான். ஒரே ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க, புரட்சி எப்பொழுதும் வெல்லும். அதை நாளை மலரும் நாம் தமிழர் சொல்லும்.